நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆ பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. கால்குலேட் தி pH ஆஃப் எ 1 × 10⁻⁻8 மோல் சொல்யூஷன் ஆஃப் HClன்னு சொல்லலாம். இதுல வந்து நெறைய ட்ரிக்கி வந்து இருக்குது. நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ரொம்ப லென்த்தியா வந்து போகும். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து வருது. அத நான் ஃபுல் வீடியோவா நான் போட்டுருக்கிறேன். அத வந்து நீங்க பார்த்துக்கங்க. இது வந்து ஷார்ட்கட்டா நமக்கு வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்த நம்ம அப்ரோச் பண்றது? என்னென்ன கீ பாயிண்ட் இருக்குன்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இங்க நம்ம என்ன குடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட் தி pH ஆஃப் 1 × 10⁻⁻8 மோலாரிட்டி ஆஃப் வந்து சொல்யூஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து மோலாரிட்டின்ற நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, N2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? N2 இன்டு V1 இன்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது வால்யூம். இது வால்யூம் வந்து ml ல இருந்துச்சுன்னா 1000 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப N2ன்றது என்னது? மோல்ஸோட சொல்யூட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, சொல்யூட்ங்க என்னது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு இங்க என்னன்னு குடுத்துருக்காங்க? 1 × 10⁻⁻8 மோலாரிட்டின்னு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தெரியும். அது 1 × 10⁻⁻8. இந்த H+ வந்து நமக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லேருந்து வந்தது. நமக்கு ஜெனரலா தெரியும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லேருந்து வரக்கூடிய H+ கான்சன்ட்ரேஷன் இவ்வளவு. ஆனா நமக்கு வாட்டரும் நேச்சுரலாவே வாட்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, H+ அண்ட் OH- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ வாட்டர்ல வந்து எவ்வளவு H+ இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு pH கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் H+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியணும். ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஜஸ்ட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல உள்ளது மட்டும் தான் வந்து குடுத்துருக்காங்க. H+ வந்து நமக்கு வந்து தெரியாது. சப்போஸ் வாட்டர் வந்து பியூரா இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு இருக்கும்? 10⁻⁻7 வந்து இருக்கும். OH நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻7 வந்து இருக்கும். அது வாட்டர் வந்து நமக்கு வந்து பியூரா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி ஒரு ஆசிட் பேஸ் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த 1 × 10⁻⁻7 வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்ப நீங்க இங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணதுனால, இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது எவ்வளவு நமக்கு வந்து தெரியாது. அப்ப இந்த ப்ராப்ளத்துல டோட்டல் H+ கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1 × 10⁻⁻8 H+ நமக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து Xன்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த X வேல்யூயும் கண்டுபிடிச்சு, இந்த X வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்ளத்த வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப இந்த X வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். KW வந்து வாட்டர் அயானிக் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளவுன்னு இருக்குன்னா, 1 × 10⁻14. அதாவது ஒரு சொல்யூஷன்ல H+ அயனோட கான்சன்ட்ரேஷனையும் OH- அயனோட கான்சன்ட்ரேஷன் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அது எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 × 10⁻14 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு H+ ஓட கான்சன்ட்ரேஷன் இந்த சொல்யூஷன் நமக்கு எவ்வளவு? 1 × 10⁻8 பிளஸ் X வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த Xன்றது என்னது? வாட்டர்லேருந்து வந்தது. வாட்டர்லேருந்து வந்தது நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, H+ வந்து நம்ம Xன்றோம். அப்போ OH- நமக்கு எவ்வளவு இருக்கும்? X தான் இருக்கும். அப்ப இது X ஆ இருந்தா இதுவும் X ஆ தான் இருக்கும் இல்லையா? அப்ப இது X = 1 × 10⁻14 வந்து நமக்கு வந்து வரும். அப்ப இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து X கிடைக்கும். அந்த X வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி pH